கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் விஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேப்பாக்ல வந்து மோத போறாங்க. எஸ், ரொம்ப முக்கியமான மேட்ச் ஃபார் போத் டீம்ஸ். குறிப்பா வந்து சிஎஸ்கேக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஐபிஎல் நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டெய்லி சூப்பரான மேட்சஸ்லாம் நம்ம பார்க்குறோம். லாஸ்ட் 3 டேஸாவே செம கேம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்துருக்கோம். அதுல ஒரு கேம்ல வந்து டிசி இன்வால்வ் ஆயிருக்காங்க. எஸ், அந்த லைக் குஜராத் டைட்டன்ஸோட அந்த மேட்ச் மறக்கவே முடியாது. செமையா வந்து டிசி ஜெயிக்க வேண்டிய மேட்ச், பட் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சு விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்க, இப்போ வந்து சிஎஸ்கே, ஏன்னா சிஎஸ்கே லாஸ்ட் 3 கேம்ஸுக்கு 3 கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தோத்துட்டாங்க. அண்ட் லாஸ்ட் இயர்ல இருந்தே சிஎஸ்கே மேல நிறைய நம்பிக்கைகள் வந்து சுத்தர குறைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த வாட்டி ஒரு நல்ல டீமோட வந்தாங்க. ஒரு சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு பிளேயரை 18 கோடிக்கு ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்ச ஸ்கோர்லாம் பெருசாவே இல்லை. ருத்ராஜ் ஐகாட்டும் ஒழுங்கா விளையாடவே இல்லை. அண்ட் ஒரு சில நல்ல பாசிட்டிவ் லைக் ஒரு சர்ஃப்ராஸ் கான் நல்லா விளையாண்டது, பிரசாந்த் வீர் நல்லா விளையாண்டது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பசங்க ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. பேட்டிங் ஒரு மாதிரி நல்லா இருக்குது, டெத் பவுலிங் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ரொம்ப முக்கியமான கேம். ஏன்னா இதுலேருந்து வந்து ஃபார்ச்சூன்ஸ் மாறியே ஆகணும். அண்டு ரொம்ப பெரிய ரெஸ்ட்டுக்கு அப்புறம் திருப்பி வராங்க. ஒரு 5 நாள் 6 நாள் கழிச்சு கிரிக்கெட் ஆட போகிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக மைண்ட் செட்டாகவும் கொஞ்சம் நல்லா மாறி இருப்பாங்க. இடையில ஒரு பிரேக் எடுத்திருக்காங்க. சஞ்சு சாம்சன் கேரளா போயிட்டு வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அங்கே நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ பிரிவிஷ் வந்து இந்த டீமில் இந்த கேம்லேருந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ அவர் வந்துட்டார் அப்படின்னா பேட்டிங் இன்னமும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் இதாக ஆகும். அண்ட் சென்னையில் வேற நடக்க போகுது. கண்டிப்பாக பெரிய சப்போர்ட் வந்து இருக்கும். அடுத்த கேமும் சென்னையில். ஸோ இங்கேருந்து ஃபார்ச்சூன்ஸை ஈஸியாகவே வந்து மாற்றலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் எம்எஸ் தோனியோட அவைலபிலிட்டி இல்லை தான். இந்த மேட்சுக்கு அவர் இருக்க மாட்டார். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் அதே யூனிட் தான். ஓகேவா? சரிங்க, இப்போ வந்து என்னன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் பற்றி கொஞ்சம் டச் பண்ணலாம். அவங்க ரொம்ப நல்லா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க இந்த வருஷத்தில். ஒரு கேம் தோத்துருந்தாலும் அந்த கேம் ஆல்மோஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஒரு ரன்ல வந்து போயிருச்சு அந்த கேமு. பட் இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு நல்ல பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க. சூப்பராகவே ஆடிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை பயமுறுத்துற மாதிரி ஒரு கிரிக்கெட் ஆடுறாங்க. ஸோ அவங்களும் வந்து ஈஸியெல்லாம் கிடையாது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. இப்போ இருக்கிற நிலைமைக்கு டிசி ஜெயிக்க தான் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. பட் ஆனால் சென்னைக்கு எனக்கு என்னமோ இந்த கேம்லேருந்து ஃபார்ச்சூன்ஸ் மாறுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக இதில் நிறைய பிளேயிங் லெவன் சேஞ்சஸ் வந்து இருக்க போகுது. ஸோ பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும், எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேவோட பிளேயிங் 12. ஓகே, ஏன்னா இம்பாக்ட் பிளேயரோட ருத்ராஜ் ஐகாட் கேப்டன், சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர், இவங்க 2 பேரும் தான் ஓபன் பண்ண போறாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. நிறைய பேர் ஆயுஷ் மந்திரியை ஓபன் பண்ண சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா ருத்ராஜ் அண்ட் சஞ்சு சாம்சன் தான். 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி கிரிக்கெட்டர்ஸ். ஸோ 2 பேர்ல ருத்ராஜ் ஒரு நல்ல கேம், ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடணும், சஞ்சு அடிச்சு பொழக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ருத்ராஜ் லாங் டைமா ஆடணும். லைக் ஒரு எண்டு வரைக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 16-17 ஓவர் ஆடினார் அப்படின்னா செமையா இருக்கும். ஆயுஷ் மத்ரே அவருக்கு தெரிஞ்சது ஒரே கேம் தான், அந்த வேகத்துக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அட் த சேம் டைம் அவரும் நல்ல ஒரு கேம் விளையாண்டுருக்காரு, நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமையா ஆடணும். அடுத்து சர்ஃப்ராஸ் கான் பொறுத்த வரைக்கும் என்ன மேட்டர்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்தாரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம் டீம்ல ஸ்ட்ரெயிட்டாவே இடம் பிடிச்சாரு. ஆப்வியஸ்லி வந்து ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. சிஎஸ்கேல இருக்கிற ஒரு சில பாசிட்டிவ்ஸ் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஆரம்பிக்கப்பே சொன்னேன்ல, அதுல வந்து சர்ஃப்ராஸ் ஒரு ஆளு நல்லா ஆடி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பிரிவிஷ் வந்துருவாருன்னு நான் சொல்லிட்டேன். வந்துட்டாருன்னா நம்பர் 5 அவர் அந்த இடத்த பிடிச்சிருவாரு. ஸோ டிவெல்டு பிரிவிஷுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மேட்சே அடிப்பாரு அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அவருக்குன்னு ஒரு கேம் டைம் எடுக்கும் கண்டிப்பா. பட் ஆனால் ஒரு நல்ல பாசிட்டிவ் சைனா எனக்கு தெரிஞ்சு இருப்பாரு. அவருக்கும் அதே மாதிரி தான், ஒரே மாதிரி கேம் தான் விளையாட தெரியும். அந்த வேகத்துக்கு அடிக்க போயிடுவார் அவரு. ஸோ பிரிவிஷ் வந்து ஒரு சூப்பரான ஹை குவாலிட்டி டேலண்ட். பாப்பா என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தபடியாக சிவம் டூபே நல்லா விளையாடுறாரு, மெச்சூர்டு இன்னிங்ஸ் ஆடுறாரு நிறையா. பட் ஸ்டில் ஒரு சிவம் டூபே அந்த ஒரு நம்பர் 6ல வர்றப்போ அந்த ஒரு பவுலர்ஸை பயமுறுத்தணும். அண்ட் நீங்க டெல்லி கேபிட்டல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் மாதிரி, அக்ஷர் பட்டேல் மாதிரி ஸ்பின்னர்ஸ் வந்து இருக்காங்க. செம்ம டேலண்டான இந்தியன் ஸ்பின்னர்ஸ், இந்தியாவோட கரண்ட் ஸ்பின்னர்ஸ். அவங்கள எப்படி டேக் ஆன் பண்ண போறாரு அப்படிங்கிறத பத்தி பார்க்கணும். ஸோ சிவம் டூபே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய கீயா இருப்பார் இந்த கேம்ல அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஜேமி ஓவர்டன். நான் உண்மையிலுமே வந்து ஜேமி ஓவர்டனை இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவார் இந்த ஐபிஎல் நான் யோசிக்கல. நீங்க ஓவராலா எடுத்து பாத்தீங்கன்னா அந்த சிஎஸ்கே டீம்லேயே ஒரு சில பேர் நல்லா பண்ணியிருக்காங்கன்னா அதுல ஜேமி ஓவர்டன் ஒரு ஆளு. எஸ், என்ன ப்ரோ லாஸ்ட் மேட்ச் தான் அதிக ரன் கொடுத்தாருன்னா அது அவர் தப்பே கிடையாது. அவர் ஃபர்ஸ்டே ஒரு நல்ல ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தார். தொடர்ந்து வந்து கேப்டன் வந்து அவருக்கு ஓவர் கொடுத்துருக்கணும். கொடுக்காம கொண்டு போய் டெத்தில் எதுக்கு ஜேமி ஓவர்டனை ட்ரை பண்ணாங்கன்னே தெரியல. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜேமி ஓவர்டன் ஒரு டெத் பவுலர்லாம் கிடையாது. ஓகே, ஸோ ஜேமி ஓவர்டனை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணால் நல்ல ஒரு இது. அண்ட் பேட்டிங் நல்லா பண்ணுறாரு. ஸோ ஜேமி ஓவர்டன் நம்பர் 7. 8 அகில் ஹுசைன் ஆடணும். கண்டிப்பாக அகில் ஹுசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த டீமில் தேவைங்க. எதுக்கு அவர் எடுக்காமல் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அவரால் பேட் பண்ண முடியும், பவுலிங் பண்ண முடியும், அண்டு ரொம்ப சூப்பரான ஒரு டேலண்ட். ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவீந்திர ஜடேஜாவோட பொசிஷனை ஃபில் பண்ணுவார் இங்கே. ஸோ அகில் ஹுசைன் எனக்கு தெரிஞ்சு ஆடணும், இன்னைக்கு ஆடுவாங்க. அண்டு நூர் அகமது ஆஸ் வெல் அஸ் நூர் அகமது மேலே நிறையா குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அவர் விக்கெட் எடுக்க மாட்டேங்கிறார், ரன் கொடுக்குறாருன்ட்டு. பவர் பிளேயில் நீங்கள் ஒழுங்காக பவுலிங் பட்டு கொஞ்சமாவது அந்த டீமை ப்ரெஷர் பண்ணாதான் மிடில் ஓவர்ஸில் வர நூர் அகமதால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஸ்ட்ரைட்டாக நல்ல செட்டான பேட்ஸ்மேன்ஸை போயிட்டு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எடுத்து தான் ஆகணும், இல்லைன்னு சொல்ல, கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த கஷ்டம் தான் இங்கே அடிபட்டு இருக்காரு. ஸோ பவர் பிளேலேயே சிஎஸ்கே கேமை விட்டுறாங்க. அப்படிங்கிறப்போ மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நூர் அகமது மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் அவர் நிறைய அடி வாங்கிட்டாரு. ஆனால் அவர் டீமில் இருக்கணுங்க, செம்ம பிளேயர். நிறைய பேர் நூர் அகமது தூக்கிட்டு அகில் ஹுசைனை போடுங்க, அப்படிலாம் கிடையாது. லாஸ்ட் இயர் எவ்வளோ நல்லா பண்ணார் நூர் அகமது. எனக்கு தெரிஞ்சு அகில் ஹுசைனும் ஆடணும், நூர் அகமதும் ஆடணும். 2 பேரும் ஆடினாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து என்னோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் அப்படின்னா நான் 3 பேருமே இந்தியனாக தான் வைப்பேன். கலீல் அகமது, அனுசுல் கம்போஜ், குர்ச்பனீத் சிங் அண்ட் இம்பாக்ட் பிளேயரோட சேர்த்து 12 பேர். ஓகேவா? ஸோ கலீல் அகமது வந்து நல்லா பண்ணிருக்காரு. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணும் லாஸ்ட் இயர் மாதிரி. அண்ட் அவர் தான் நம்மள்ட்ட இருக்கிற பிரைம் ஆப்ஷன், வேற வழியே கிடையாது. ஸோ அவர் ஆடிதான் ஆகணும். அனுசுல் கம்போஜ் உண்மையிலுமே இந்த வருஷத்தோட சூப்பரான ஒரு இதுவாக மாறி இருக்கிறாரு. எஸ், நீங்கள் வந்து டக்குன்னு அவர் ஒன்றும் பெருசாலாம் பண்ணலையே அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் அவரோட எக்கனாமி எடுத்து பாருங்க, விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அங்கங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு. பட் சிஎஸ்கே ஹோல் டீமாவே அப்படிதான் இருந்திருக்குங்கிறப்போ நம்ம அவரை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது. ஸோ அனுசுல் கம்போஜ் நல்லா வந்துருக்காரு. ஏன் குர்ச்பனீத் சிங் அப்படின்னா, குர்ச்பனீத் சிங் ஒரு சூப்பரான பிளேயர். அவர் லாஸ்ட் இயர் இன்ஜுரியில் போல அப்படின்னா அவர் கொஞ்சம் கேம்ஸ் ஆடி இருப்பார். அண்ட் டிஎன்பிஎல் ரொம்ப பெர்ஃபார்ம் நல்லா பண்ணார். அண்டு ஒரு நல்ல டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு அண்ட் டிஎன்பிஎல். நீங்கள் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவர் தான் அங்கே டெத் ஓவர் போட்டுட்டு இருக்காரு. ஸோ ஒரு ரோல் அவருக்கு புது ரோல் கிடையாது. அதாவது ஜேமி ஓவர்டன் அந்த ரோல் பண்ணதே இல்லை. அவருக்கு நம்பி நீங்கள் கொடுக்குறப்போ போய் டெத் ஓவர் போடு அப்படின்ட்டு குர்ச்பனீத் சிங்கை நீங்கள் ஆட வைக்கலாம். ஏன்னா அவரோட ரோலே அதான். பவர் பிளேயில் ஒரு 2 ஓவர் இல்லை ஒரு ஓவர் போட்டு டெத்துக்கு ஆப்வியஸி அவர் வந்துருவார். ஸோ குர்ச்பனீத் சிங் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். சேப்பாக்கு ரொம்ப பழகின பிச்சு வேறு அவருக்கு. அதனால கேப்டன் ஆட வைக்கணும் அப்படிங்கிறது என்னோடது. இப்போ நிறைய பேருக்கு வந்து ப்ரோ கார்த்திக் சர்மா இல்லையா? இல்லை, இந்த கேமில் டெவல்டு ப்ரிவிஸ் உள்ள வந்துட்டாருன்னா கார்த்திக் சர்மாவுக்கு இடம் இல்லை. அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை, அதனால அவரை தூக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஏன்னா அவருக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்படணும். பட் ப்ரிவிஸ் வரப்போ நீங்கள் யாரை தூக்குவீங்க? உங்களால் சர்ஃப்ராஸ்லாம் தூக்க முடியாது, செமையாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆயுஷ் மத்ரே, சஞ்சு ருத்து வந்து எங்கே நீங்கள் தூக்குவீங்க? அப்புறம் நீங்கள் சிவண்டு போய் தூக்குவீங்க, வேற வழியே கிடையாது. ஸோ அதனால ப்ரிவிஸ் வந்தால் கார்த்திக் சர்மா போய் தான் ஆகணும். ஸோ போயிடுவார் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து போன மேட்ச் நல்லா விளையாண்டாரு பிரசாந்த் வீர் அப்படின்னா, எஸ் நல்லா விளையாண்டாரு பிரசாந்த் வீர், நான் இல்லைன்னா சொல்ல. ஆனால் அவரால் பவுலிங் போட முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹி இஸ் நாட் ஃபிட் இன் த பவுலிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தேவையில்லை. நீங்கள் வந்து அகில் ஹுசைன் பேட்டிங்கும் பண்ணுவார், பவுலிங்கும் பண்ணுவார். அகில் ஹுசைனை நீங்கள் நம்பி போகலாம். இன்னும் உங்களுக்கு வந்து பேட்டிங் பிரச்சனையே இல்லை. நீங்கள் 7 வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்கீங்க. நீங்கள் பேட்டிங் 7 பேர் ஆடாததையா வந்து 8ஆவதுல ஒருத்தர் வந்து ஆடி கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஸோ 8ஆவதுல இருக்கிற ஆள் ஒரு ஆல்ரவுண்டராக தான் இருக்கணும், பர்ஃபெக்டாக. அவங்களால 4 ஓவர் அகில் ஹுசைன்ட்டேருந்து வாங்க முடியும். ஸோ ரொம்ப நல்ல ஒரு கண்டிஷன் பார்த்து போடுற ஒரு பவுலர். ஆப்வியஸ்லி பேட்டிங்லேயும் 30-40 ரன் ஸ்கோர் பண்ணுவார். 50லாம் அடிச்சிருக்காரு T20 சைடில். ஓகே, ஸோ அதனால் அகில் ஹுசைன் கண்டிப்பாக இருக்கணும். நான் போவேன் பிரசாந்த் வீருக்கு இதுவாக அகில் ஹுசைன் போவேன். என்ன தான் பிரசாந்த் வீர் லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா ஒரு 40+ அடிச்சிருந்தாலும். ஓகே, என்னோட பிளேயிங் 12 இதான். ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன், சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர்ஸ், ஆயுஷ் மத்ரே, சர்ஃப்ராஸ் கான், டெவல்டு ப்ரிவிஸ், சிவம் டூபே, ஜாமி ஓவர்டன், அகில் ஹுசைன், நூர் அகமது, கலீல் அகமது, அனுசுல் கம்போஜ், குர்ச்பனீத் சிங். இதுதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய சேஞ்சஸ் இருக்கும் இன்னைக்கு. கண்டிப்பாக நல்லா விளையாடணும். ஆப்வியஸ்லி பார்ப்போம். நிறையா ஹோப் வச்சிருக்காங்க சிஎஸ்கே மேலே, சிஎஸ்கே ஃபேன்ஸ். அது அப்படியே இருக்கட்டும். இந்த சீசன் போனாலும் சரி, வந்தாலும் சரி, மிடில் அமைஞ்சாலும் சரி, சிஎஸ்கே இஸ் ஆல்வேஸ் சிஎஸ்கே, அவ்வளோதான். ஓகே, ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்துக்கள் இந்த பிளேயிங் 12 பற்றி என்ன, அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா? எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு. ஆனந்த் பாஃபம் வீட் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.